ಬೇಕು. பாருங்க, கிருபை ಕೃಪೆಯು பாவத்தை டீல் பண்ணுது, ಪಾಪದ ಮೇಲೆ ಡೀಲ್ ಮಾಡುತ್ತೆ. ஆனா பாவம் ஏற்படுத்தின காயங்கள், ಆದ್ರೆ ಪಾಪ ಉಂಟು ಮಾಡಿದ ಕಾರ್ಯಗಳು அப்பாவின் அன்பு மட்டும் தான் சுகமாக்க முடியும். ಅದು ಆ ತಂದೆಯ ಪ್ರೀತಿ ಮಾತ್ರನೇ ಸ್ವಸ್ಥಪಡಿಸುತ್ತೆ. ஏன்னா பாவம் காயப்படுத்தும். ಯಾಕಂದ್ರೆ ಪಾಪ ಗಾಯಪಡಿಸುತ್ತೆ. பாவம் தீமையானது, ಪಾಪವು ಕೇಡಾದದ್ದು. பாவம் தவறான விளைவுகளை கொண்டு வருது. ಪಾಪವು ತಪ್ಪಾದಂತ ಫಲಿತಾಂಶ ತರುತ್ತದೆ. கிருபை பாவத்தை மன்னிச்சிருச்சு, ಕೃಪೆಯು ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿದೆ. அந்த பாவத்தினால் ஏற்பட்ட காயம் அப்படியே இருக்குது. ಆದ್ರೆ ಪಾಪದಿಂದ ಉಂಟಾದ ಗಾಯ ಹಾಗೆ ಇದೆಯಲ್ಲ, யார் சுகமாக்குவா? ಯಾರು ಅದನ್ನು ಸ್ವಸ್ಥಪಡಿಸ್ತಾರೆ? எப்படி ಇದರಿಂದ வெளியே வர்றது? ಹೇಗೆ ಇದರಿಂದ ಹೊರಗಡೆ ಬರೋದು? அப்பா சொல்றாரு, ತಂದೆ ಹೇಳ್ತಾರೆ, அப்பா கிட்ட வா, ತಂದೆ ಹತ್ರ ಬಾ, கிருபை உன்னை மன்னிச்சிருச்சு, ಕೃಪೆ ನಿನ್ನ ಕ್ಷಮಿಸಿದೆ, பாவத்துக்கு தண்டனை இல்ல, ಪಾಪಕ್ಕೆ ದಂಡನೆ ಇಲ್ಲ. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டா, ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಸ್ವೀಕರಿಸಿ அப்பா கிட்ட ஓடி வா, ತಂದೆ ಹತ್ರ ಓಡಿ ಬಾ. ஓடி வர்றோம் அப்பா கிட்ட, ತಂದೆ ಹತ್ರ ಓಡಿ அப்பா ಬರ್ತಾರೆ. கட்டி பிடிச்சிடுறாரு. ಅಪ್ಪ ತಬ್ಬಿಕೊಳ್ತಾರೆ. இவ்வளவு வருஷம் செஞ்ச பாவத்தின் காயங்கள் எல்லாம் அன்பால சுகமாக்குகிறார். ಇಷ್ಟು ವರ್ಷ ಮಾಡಿದಂತ ಪಾಪದ ಕಾರ್ಯದಿಂದ ಪ್ರೀತಿಯಿಂದ ಶುದ್ಧಪಡಿಸ್ತಾರೆ. நம்ம நினைக்கிறோம், thank you lord, ನಾವು ಹೇಳ್ತೀವಿ ವಂದನೆ ಸ್ವಾಮಿ, போதும் ஆண்டவரே. ಸಾಕಪ್ಪ. பிதாவானவர் சொல்றாரு, ತಂದೆ ಹೇಳ್ತಾರೆ, இன்னும் நீ முக்கியமான விஷயத்துக்கே வரலையே, ಇನ್ನ ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯಕ್ಕೆ ಬಂದಿಲ್ಲ. இன்னொருத்தர் இருக்கிறாரு, ಇನ್ನೊಬ್ರು ಇದ್ದಾರೆ, அவர் உனக்கு ஒரு gift கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ಅವರು ನಿನಗೊಂದು ಉಡುಗೊರೆಯನ್ನು ಕೊಡಲು ಬಯಸ್ತಾರೆ. இதுதான் நிறைய பேர் ஒருவேளை நம்ம அனுபவிக்காம போயிட்டோமோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு. ಇದನ್ನೇ ತುಂಬಾ ಜನ ನಾವು ಅನುಭವಿಸದೆ ಹೋಗ್ಬಿಟ್ರ ಎಂಬ ಪ್ರಶ್ನೆ. எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம். ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಐಕ್ಯತೆ. கை உயர்த்தி சொல்லுங்க, fellowship of the holy spirit. ಕೈಯನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳಿ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಐಕ್ಯತೆಯು. இதை ஏன் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டோம்?